இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். போன வாரம் நடைபெற்ற படிக்காத பக்கங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய விவாதத்தை இப்போ கிளப்பியிருக்கு. அந்த விழாவில் அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசை பெரிதா அல்லது பாடல் வரிகள் பெரிதா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் அவர் பேசினார். அதில் இசையை விட பாடல் வரிகள் தான் ரொம்பவும் சிறந்தது. அதாவது எழுத்துக்கள் தான் சிறந்தது. ஒரு மனுஷன் குழந்தை பிறந்தவுடனே அதுக்கு நாம் முதல்ல வைக்கக்கூடிய ஒரு பெயர், அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கிறோம், அந்த பெயர் தான் தான் யாருன்னு அந்த குழந்தைக்கே உணர்த்துது. அந்த வகையில் இசையை விட பாடல் வரிகள் எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு டோனில் அவர் பேசினார். இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. இவர் மீண்டும் மறைமுகமாக இளையராஜா அவர்களை தாக்கி தான் பேசுகிறாரு, மீண்டும் இசையை தான் மட்டப்படுத்தி எழுத்துக்களை அவர் தூக்கி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி மீண்டும் சலசலப்பு ஏற்படுச்சு. இந்த நிலையில் வைரமுத்து அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி கங்கை அமரன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது ரொம்பவும் காட்டமான வார்த்தைகளால் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மூலமாக, அதாவது இளையராஜா மூலமாக முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்து அவர் தூக்கி விட்டதே நாங்கள் தான். நாங்கள் தூக்கி விட்ட எங்களையே அவர் இப்படி மிதிச்சுட்டு போகிறது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி அவர் பண்ணியிருக்கவே கூடாது. அவர் ஒரு நல்ல கவிஞர், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அவர் இப்படி பேசியிருக்க கூடாது. குறிப்பாக அவர் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது, இப்படிலாம் அவர் பேசக்கூடாது, வாயை மூடிட்டு அவர் இருந்திருக்கணும், இது நாங்கள் எச்சரிக்கை விடுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் காட்டமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இசை அப்படிங்கிறது இந்த பூமி மாதிரி, இந்த பூமி மேலே நிறைய கட்டடங்கள் வரும், அந்த கட்டடங்கள் தான் உங்களுடைய எழுத்துக்கள் பாடல்கள். இந்த பூமி இல்லாட்டி அந்த கட்டடங்கள் இல்லை, அதாவது இந்த இசை இல்லாட்டி இந்த பாடல்களே கிடையாது அப்படின்ட்டு மீண்டும் இவர் இளையராஜாவுக்கு ஆதரவாக கங்கை அமரன் அவர்கள் இசை தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கி விடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர். இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆகையால் வாயை பொத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு 200 புத்தகம் வாங்கினா தான் வருவேன், நான் 500 புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன குறைச்சல்? இந்த ஒரு விஷயம் கங்கை அமரன் அவர்கள் பேசின பிறகும் மீண்டும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. அதாவது மிகப்பெரிய கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவரை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி கங்கை அமரன் பேசினது வந்து ரொம்பவும் தப்பு. பல விருதுகள் வாங்கினவர், தமிழுக்கு நிறைய பெருமைகள் சேர்த்தவரை நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பில் இருந்த காலத்தில் உங்களுக்கு படத்தில் பாட்டு எழுத வாய்ப்புகள் கிடைக்கல, அதனால் இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் வைரமுத்து அவர்களை இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது, அவங்களுக்குள்ளே இருக்க சண்டை அவங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இளையராஜா மற்றும் வைரமுத்து இவங்களுக்கு இடையில பிரச்சனை ஆரம்பித்தது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இளையராஜா மற்றும் வைரமுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு, அதாவது அறிமுகமாகிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தான். ஒருமுறை வைரமுத்து அவர்கள் வந்து பாரதிராஜா அவர்களை சந்தித்து சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கவிதை நூலை ஒன்று அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் படிக்க நேரம் இல்லாமல் அதை அப்படியே வச்சுட்டாரு. ஒரு முறை விமானத்துக்கு கிளம்பும்போது ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வர டைம் ஆகிறதுனால அப்போ அந்த கவிதையை எடுத்து படிக்கிறாரு. அதில் ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அதாவது அந்த மண்மனத்தோட சங்க இலக்கியத்தோட நிறைய கவிதைகள் அதில் இருக்கவும் பாரதிராஜா அவர்களுக்கு பிடிச்சி போச்சு. உடனே வைரமுத்து அவர்களை அழைச்சி கூப்பிட்டு வர சொல்லி அன்னைக்கு தான் முதல்ல இளையராஜாவும் வைரமுத்து அவர்களும் மீட் பண்ணுறாங்க. காரணம் பாரதிராஜா அவர்கள் தான். ஸோ அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ தான் அந்த நிழல்கள் படத்தில் வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது, அந்த ஒரு டியூனை வந்து இளையராஜா அவர்கள் வைரமுத்து அவர்கள் சொல்கிறாரு. அந்த தனனா அப்படின்ற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டியூனை சொல்கிறாரு. ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டு
நான் பாடல் வரியை சொல்லட்டுமா இல்லை அந்த பாடியை காட்டிட்டுமா அப்படின்னோன்னா நீ மெட்டோட பாடியை காமிச்சிருப்பா அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் இது ஒரு பொன் மழை பொழுது அப்படின்னு வைரமுத்து அவர்கள் பாடுறாரு. இளையராஜா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான மெட்டு தான் இது, இதை டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு அழகான வரிகளை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. உடனே கட்டி தழுவி ஆற தழுவி 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட அடுத்தடுத்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 3 பேருடைய கூட்டணியுமே ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக பார்க்கப்பட்டது. பல வெற்றி பாடல்களை கொடுக்குறாங்க. 2 பேரும் மிகப்பெரிய அன்பில் இருந்தாங்க. அதாவது இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் கிட்டத்தட்ட அவ்வளவு அன்பு, காதலர்களுடைய அன்பு மாதிரி அவ்வளவு ஒரு அன்பாக இணக்கமாக இருக்காங்க. ஆனால் சிலருக்கு அது வந்து பிடிக்காமல் போகுது. காரணம், இளையராஜா அவர்கள் வைரமுத்து வர்றதுக்கு முன்னாடி கண்ணதாசன், வாலி, கங்கை அமரன் இன்னும் நிறைய கவிஞர்களோடு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வைரமுத்து அவர்கள் வரவும் கங்கை அமரன் இன்னும் சில பாடலாசிரியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. முழுக்க முழுக்க வைரமுத்து அவர்கள் தான் எழுதுறாரு. இன்னொரு பழக்கம் வைரமுத்து அவர்களுக்கு, ஒரு படத்தில் நாம் பாட்டு எழுதணும்னா எல்லா பாட்டுமே நாம தான் எழுதணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவர் அவர். ஸோ அதனால் எல்லா பாட்டுமே அவர் தான் ஒரு படத்தில் எழுதிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த கவிதை, அந்த மண்மனம் வரக்கூடியது, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு புதுசாக வேற ஒரு பாடல் வரிகளை கொண்டுட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி எதேச்சையாக இருந்த ஒரு விஷயத்த கவிதை நடையாக அவர் மாற்றினார் வைரமுத்து அவர்கள். கண்ணதாசன் அவர்களுக்கு பிறகு அதிகமாக கொண்டாடப்பட்ட ஒரு கவிஞர் அப்படின்னா வைரமுத்து அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவர் பீக்கில் போகிறாரு. இந்த பக்கம் இளையராஜா அவர்களும் பீக்கில் போகிறாரு. ஸோ இந்த ஒரு 2 பேரும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் தான் இவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதாவது இளையராஜா அவர்களை பற்றி வைரமுத்து அவர்கள்ட்ட சில தப்பாக சொல்கிறது, வைரமுத்து அவர்களை பற்றி இளையராஜா கிட்ட சில தப்பாக சொல்கிறது அப்படின்னு இந்த முடிச்சு போகிறது, சண்டை ஊட்டி விடுறது அப்படின்ற மாதிரி காதுக்கு பின்னாடி 2 பேரும் பேசிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களோட தகவல்கள் போக வருது. பட் 2 பேரும் பெருசாக எடுத்துக்கல. அவங்க 2 பேரும் எப்பயும் போல வழக்கமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இளையராஜா அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது ஒரு பாட்டில் முதல் வரியை வந்து அவர் தான் சொல்லுவார், திடீர்னு வந்து இதை மாற்றிக்கிறலாம் அப்படின்ட்டு. சில கவிஞர்கள் அதுக்கு ஒத்துக்குவாங்க, சில கவிஞர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் சிந்து பைரவி படத்தில் வரக்கூடிய பாடறியே படிப்பறியே அந்த பாட்டில் வந்து அந்த முதல் வரி வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வேற வரி கொடுத்துருக்காரு. ஆனால் வேணாம் இதே இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பாடல் பாடறியே படிப்பறியே அப்படின்ட்டு இளையராஜா அவர்கள் அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ தான் 2 பேருக்குள்ளும் ஒரு சின்ன ஈகோ அப்போ தான் ஆரம்பமாகுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அப்படியே வைக்குது. அதே மாதிரி இன்னொரு படத்துக்கு இதே மாதிரி பாடல் எழுத உட்காந்துருக்காங்க. அப்படி எழுதும்போது இளையராஜா அவர்கள் அந்த ஒரு டியூனுக்கு ஒரு பாட்டு ஃபுல் பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு. ஆனால் அது இளையராஜா அவர்களுக்கு சும்மா பிடிக்கல. வேணாம் இந்த பாட்டு எனக்கு வேணாம், நானே அந்த பாட்டுக்கு நான் எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் டைரெக்டாக சொல்லிட்டாரு. உடனே அங்கேருந்து கிளம்பி இளையராஜா அவர்கள் போயிட்டாரு. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய சண்டையாக வெடிக்குது. இவரை பற்றி இவர்கள்ட்டையும் இவரை பற்றி இவர்கிட்டையும் திரும்பவும் 2 பேரும் போட்டு கொடுக்குற வேலை மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நாளுக்கு நாள் வெடிச்சு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக கிட்டத்தட்ட ஒரு ஈகோ மாதிரியே மாறி, சரி நான் தனியாக போய்க்கிறேன், நீ தனியாக போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஆகி ஒரு கட்டத்தில் இளையராஜா அவர்கள் வந்து வைரமுத்து எழுதுனா நான் பாட்டு படம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. ஸோ அதுக்கு பிறகு இளையராஜா அவர்களும் தனியாக போகிறாரு, வைரமுத்து அவர்களும் தனியாக போகிறாங்க. இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் பிரிஞ்சுட்டாங்க, டைரெக்டாகவே பிரிகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இளையராஜா அவர்களுக்கு சில கவிஞர்களை வச்சு அவர் நல்ல நல்ல பாடல்களை வழக்கம்போது கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் வைரமுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல இசையமைப்பாளர் கிடைக்க மாட்டுறாரு. தான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு இளையராஜா மாதிரி ஒரு இசையமைப்பாளர் வேணும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் ரஹ்மானுடைய என்ட்ரி அறிமுகமாகுது. எப்படி இளையராஜா வைரமுத்து அவர்களுடைய கூட்டணி எப்படி வெற்றியாகி சக்ஸஸாக பேசப்படுச்சோ அதே மாதிரி வைரமுத்து ரஹ்மானுடைய காம்போ வந்து பல மடங்கு அதை விட பேசப்பட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த நவீன காலத்து இசைக்கு ஏற்ற மாதிரி இவரும் பல மாற்றங்களை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பீக்கில் வராங்க. அந்த பீக்கில் வர்ற டைமில் தான் இளையராஜா அவர்கள் கொஞ்சமாக அவருக்கு பெரிய வாய்ப்புகள் வரல. ஏன்னா பாரதி ராஜா இளையராஜாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரும் ரஹ்மான்கிட்ட போகிறாரு இசைக்கு. மணிரத்னம் அவர்கள் அவரும் ரஹ்மான்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி இளையராஜா கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில இசையமைப்பாளர்கள் நேரடியாக அதை அப்படியே ரஹ்மான்கிட்ட போனதாக கவனிக்க முடிஞ்சது. இது இளையராஜா அவர்களுக்கு ஒரு ஆதங்கத்தையும் கொஞ்சம் சில வருத்தங்களையும் ஏற்படுச்சு அப்படின்னு கூட அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. நிறைய தடவை இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பாரதி ராஜா அப்படின்ட்டு பலருமே ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் 2 பேருமே ஒத்து போகவே இல்லை. சில சமயங்களில் வைரமுத்து அவர்களே இறங்கி வர ட்ரை பண்ணாலும் இளையராஜா அவர்கள் அதை விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இது முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா முடியவே இல்லை. ஆனால் இளையராஜாவுக்கு பிறகு அவருடைய மகனான யுவன் சங்கர் ராஜா இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாகவே இருந்தார். அதாவது அப்பாவுடைய பிரச்சனை அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது, நாம் இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வைரமுத்து அவர்கள்கிட்ட யுவன் சங்கர் ராஜா இணக்கமாகவே இருந்தார். குறிப்பாக சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளியான இடம் பொருள் ஏவல் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தில்
யுவனுடைய இசையில் வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதினார். அதை தொடர்ந்து தர்மதுரை படத்துலையும் யுவன் சங்கர் ராஜா இசையில் வைரமுத்து அவர்கள் இருப்பார். அதுக்கு தேசிய விருதுகள் கூட கிடைச்சது. இந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா அதில் கொஞ்சம் தெளிவாகவே இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேர் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாங்க. வைரமுத்து அவர்களே இவங்களுடைய பிரிவை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கவிதையும் எழுதியிருப்பார். அந்த கவிதை வந்து பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு கவிதை. நிறைய மேடைகளையும் வைரமுத்து அவர்கள் கலங்கியிருக்காரு இளையராஜா பற்றி பேசும்போது. குறிப்பாக அந்த கவிதையில் கடைசி வரிகள் சொல்லியிருப்பார். நான் ஓடிட்டு இருந்தேன், நீ என்னை துரத்திட்டு இருந்த, அப்போ நான் நின்றுட்டேன், மழை பெஞ்சது, நீ என்னை பிடிச்சிட்ட. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே திசையில் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 2 பேரும் அந்த மாதிரி போகலை, 2 பேரும் வேறு திசையில் போயிட்டு இருக்கோம், திரும்பவும் சேருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடவே அந்த கவிதையில் அவர் குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து சேர்த்து வைக்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, பட் முடியவே இல்லை. ஆனால் ஒரு மேடையில் 2 பேரும் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து 2 பேரும் ஒரே மேடையில் கலந்துக்கிறாங்க. அந்த மேடையில் வந்து முதல்ல இளையராஜா அவர்கள் பேசுகிறாரு. அந்த இளையராஜா அவர்கள் பேசும்போது அவர் பயன்படுத்தின வார்த்தை, கவிஞர்கள் அப்படின்னா கண்ணதாசன் ஒருத்தர் தான், அவர் தான் மிகச்சிறந்த கவிஞர் அப்படின்ற மாதிரி அந்த மேடையில் வைரமுத்து அவர்கள் இருக்கும்போது அந்த மேடையில் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கு எதுவும் எதிர்பார்க்காத வைரமுத்து அவர்கள் திரும்பவும் இளையராஜா அவர்கள் பதிலடி கொடுக்குற விதமாக அதே மேடையில் டக்குன்னு ஸ்டேஜில் ஏறி மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இசையில் மிகவும் சிறந்தவர் வந்து எம்எஸ்வி தான், அவருக்கு இணையாக யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அதே ஸ்டேஜில் சொல்லிடுறாரு. இது வந்து 2 பேருக்கும் இடையிலான பிரச்சனை வந்து இன்னும் முடியலை, இன்னும் கொண்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அப்பட்டமாக நிரூபித்தது. அந்த மாதிரி தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் இப்போ திரும்பவும் இந்த விழாவில் வந்து வைரமுத்து அவர்கள் பேசினது வந்து சலசலப்பை ஏற்படுத்தி கங்கை அமரன் அவர்கள் இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இப்போ தான் இளையராஜா அவர்களுடைய பயோபிக் வந்து, அதாவது வாழ்க்கை வரலாறை வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணுறாரு, தனுஷ் வந்து இளையராஜாவாக நடிக்கிறாரு. இந்த ஒரு சூழலில் திரும்பவும் இளையராஜா மீதான இந்த ஒரு வைரமுத்து இந்த பிரச்சனையை வந்து திரும்பவும் பூதாகரமாக வெடிச்சிருக்கிறது வந்து இசை ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 2 பேருமே 2 லெஜண்ட்ஸ். இவர் இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய இசையில் மேதாவினா, இந்த பக்கம் கவிஞர் வைரமுத்து அவர்களும் மிகப்பெரிய மேதாவியாக இருக்கிறது. இவங்க 2 பேரும் இப்படி பொதுவெளியில் சண்டை போட்டுக்கிறது வந்து எப்படி இருக்குது? அதாவது இளையராஜா அவர்கள் இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இருந்தாலும் கங்கை அமரன் அவர்கள் இப்போ வைரமுத்து அவர்களை பற்றி பேசியிருக்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இளையராஜா பயோபிக் அப்படி வந்தாலும் அதில் வைரமுத்து அவர்களுடைய போர்ஷன் இருக்குமா, அப்படி அதில் இருந்தாலும் அதில் அவங்க பாசிட்டிவாக காட்டுவாங்களா அப்படின்ட்டு பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இளையராஜா, வைரமுத்து, இந்த கங்கை அமரன் இவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முடியுமா, முடியாதா? குறிப்பாக இளையராஜா அவர்களுடைய பயோபிக்கில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை காட்டுவாங்களா, எப்படி காட்ட போகிறாங்க வைரமுத்து அவர்களை அப்படின்ட்டு பல கேள்விகள் எழுதியிருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.